ஹலோ பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கே துதிகர மகிமை உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த நாளில் கூட உங்களை இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயற்கை சூழ்ந்த எங்களோட சொந்த ஊரில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வேலை விஷயம் அங்கே வந்தவுடன் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு இன்றைய நாளை இந்த இடத்துலேருந்து உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால் கர்த்தர் உன்னோடு. கர்த்தர் உன்னோடு என்று ஒரு வார்த்தையில் நாம் அதை சொல்லிட்டா அது மகிமை தெரியாமல் போயிடும். கர்த்தர் உன்னோடு இருக்கும்போதோ அவர் மகிமை எப்படியெல்லாம் உனக்கு இருக்கும், உங்களுக்கெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய இந்த மாதத்தோட வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தை முடியும்படியாக இருக்கும். அதுக்கு முன்பதாக ஒரு வசனம் உள்ளது. எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறது. நம்முடைய காரியம் என்பது என்ன, ஒரு வேலை. நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக திட்டங்கள் தீட்டி வைத்திருப்போம். சில திட்டங்கள் நிறைவேறாமல் இருக்கும். அது எப்போ நடக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கோட அந்த திட்டம் கடந்து போயிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு வீடு விஷயமாக இருக்கட்டும், ஒரு கடன்கள் தீரும்படியாக இருக்கட்டும், அல்லது இந்த குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம், இன்னும் வேலை விஷயமாக இருக்கலாம், விசா விஷயமா இருக்கலாம். ஸோ நிறைய நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் போதோ, அவரை நாம் பின்பற்றும் போதோ, அவரை நாம் ருசி பார்க்கும் போதோ, கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய காரியத்தை நடப்பிக்க பண்ணுவார். அதுதான் இந்த மாதத்தில் வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் நமக்கு உரைத்தார். அதை நான் அனைவருக்கும் சொல்லியிருப்பேன். நாம் எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பதாக கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதை நாம் அவருடைய முழு மனதோடு முழு பலத்தோடு அவரை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி என்றால் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி அவர் வழியிலே பின்பற்றி அவர் வார்த்தைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த இப்படிப்பட்ட நல்ல வசனங்களை நாம் ஃபாலோ பண்ணும்போதோ கர்த்தர் நமக்கு நன்மையானது செய்து முடிப்பார். பாருங்கள், இந்த இடங்கள்லாம் ஒரு காலத்தில் இப்படிலாம் இல்லை. ஒரு இந்த பச்சை பசையில் இருக்கு இல்லையா, அந்த செடி கொடி மரம்லாம் முதல்ல கிடையாது. நான் படிக்கும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரகாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடுகள் அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இதுக்கு முன்பு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 20 இயர்ஸ் பேக்கு எந்த ஒரு வீடுகளோ, இப்படிப்பட்ட மாளிகை வீடுகளோ அல்லது இப்படி பசுமையான இடங்களோ அவ்வளோவா இல்லை. ஒரு நார்மலாக ஒரு கிராமமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பான ஒரு கிராமம் சொல்லக்கூடியது ஒரு சிட்டி லெவலுக்கு உருவாகி இருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட உருமாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். எப்போதுமே ஒரே மாதிரி வைத்துக் கொள்ளவில்லை. காலங்கள் மாற மாற காட்சிகள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். அப்படி தான் நம்ம ஒவ்வொரு இடமும் மாறிக்கொண்டே போகிறது. காலங்கள் சூழ்நிலைகள் நம்ம காலத்தை நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா, அதுபடி மாறிக்கொண்டிருக்குது. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம ஒரு காரியத்தை நடப்பிக்க வேண்டுமென்றால் நாம் காரியத்தை அதனை முன்னோக்கி எடுத்து சொல்ல வேண்டும், முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம உட்கார்ந்து கொண்டே சோர்வாகி கொண்டே நமக்கு நடக்கலைன்னு சொல்லி பழவிக் கொண்டிருக்கக்கூடாது. அதற்கு மாறாக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த முயற்சியின் பலன் தான் நமக்கு பின்னாடி வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார். அப்படிப்பட்டு தான் அந்த அந்த காலத்தில் நீங்கள் பைபிளில் படிச்சிருப்பீங்க. அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஒரு சிறுவன் தாவீது எதிர்கொண்டு அப்படிப்பட்ட கோலியாத்தை ஒரு சிறு கல்லாலே முறியடித்தான், அதை வீழ்த்தினான். நான் வரலாறு சொல்கிறது இல்லையா, இயேசுவின் வரலாறு. அவருடைய அந்த இந்த தாவீதின் கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஆச்சரியப்பட்ட விஷயமா தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அவ்வளோ பெரிய ராட்சசன் அந்த கோலியாத்தை எப்படி ஒரு சின்ன பையனால் அடிக்க முடியும்? காரணம் என்னவென்றால், இயேசு அவரோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்து அது பலத்தின் மிகுதியாலே வீழ்த்தினார். ஒரு சிறு கல் வீழ்த்தவில்லை, இயேசுனுடைய பலம்தான் வீழ்த்தியது. எப்பேற்பட்ட அரக்கனாக இருந்தாலும் அதை வீழ்த்துகின்ற அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மட்டுமே உள்ளது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்து பயப்படாமல் அதை எதிர்கொண்டு நீங்கள் அதை எதிர்கொண்டுனா எப்படின்னா, நீங்கள் ஜெபத்தில் வைக்கணும். நீங்கள் ஜெபத்தில் வைத்து நீங்கள் உங்களுடைய காரியத்தை
ஜெபத்தில் வைத்து அதை நீங்கள் உறுதியாய் தரித்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன வேணும், உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு எப்படிலாம் இருக்கணும், என்ன செய்யணுன்றது நாம் ஜெபத்தில் வைக்கணும். அப்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். இப்போது பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வெனிசுலா நாட்டில் ஒரு பெரிய விபத்து நடந்தது. என்னன்னு தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? பெரிய பூகம்பம் நடந்துச்சு. நிறைய வீடுகள்லாம் உடஞ்சி விழுந்து நிறைய பேர் ஒரு ஆயிரக்கணக்கான மேல் இறந்துட்டாங்க. 10,000 பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ கூட அந்த இடிபாடுகள் சிக்கியுள்ள நிறைய பேர் மீட்டு கொண்டு தான் இருக்காங்க. இந்த அந்த ப்ரோக்ராம் அந்த அந்த பிரச்சனை நடந்து அந்த பூகம்பம் நடந்து கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் சிறு நாய்க்குட்டி, சிறு குழந்தை தாயோட மீட்டுலாம் இருக்கிறாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு சமீபத்தில் ஒரு நேற்று முந்தினேத்துன்னு நினைக்கிறேன், ஒரு தாயையும் ஒரு குழந்தையும் உயிரோடு மீட்டிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு அந்த நிமிஷத்தில் அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? நான் ஆண்டவரை ஜெபித்து கொண்டே இருந்தேன். எப்படியாவது எனக்கு ஆண்டவர் கரையேற்றுவார், எங்களை காப்பாற்றாருன்னா வருவாங்க, எங்களை காப்பாற்றுவார் சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. எங்கே தெரியுங்களா? அப்படிப்பட்ட அவங்க அவங்க மேலே ஏகப்பட்ட இடிபாடுகள் நிரம்பி இருந்தது. அதல பாதத்தில் அவங்க இருந்தாங்க. ஒவ்வொன்றா எடுக்க எடுக்க தான் அவர்கள் கண்ணில் அவர்கள் பட்டு அந்த மீட்பு குழுவினர் அவர்கள் காப்பாற்றினார்கள். அது வரைக்கும் இந்த 2 வாரம் பாருங்க, அந்த இடிபாடுகள், அந்த இருள் பிரச்சனை, மிகப்பெரிய ஆபத்து, எத்தனையோ விஷயங்கள் அவங்க எதிர்கொண்டிருப்பாங்க இல்லையா? நம்ம யாராவது மீட்டு வருவாங்களா, இல்லை நம்ம இறந்து விடுவோமா என்று எத்தனையோ சந்தேகங்கள், எத்தனையோ குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த லேடி பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டு ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம். அவர் ஜெபத்திற்கு பலன்தான் அவர் உயிரோடு ஆண்டவர் கொண்டு வந்து உலகத்தை காண செய்திருக்கார். மீண்டும் மறு உயிரை அவங்களுக்கு மட்டுமல்ல, அவங்க குழந்தைக்கும், கைக்குழந்தை அந்த குழந்தைக்கு கூட கொடுத்துருக்காரு. அந்த அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இடிபாடுகளுக்கு நடுவில் உலகையே கண்கலங்க வைத்த ஒரு மீட்பு. வெனிசுலாவை தாக்கின இரட்டை நிலநடுக்கங்களால மொத்த நகரமுமே நொடியில தரமட்டமாச்சு. 1400க்கும் அதிகமானவங்க உயிரிழந்திருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான மக்களை இன்னும் தேடிக்கிட்டே இருக்காங்க. நேரத்தோட போட்டி போட்டு மீட்பு பணிகள் இப்ப தீவிரமா நடக்குது. ஆனா சுத்தி இருக்கிற இவ்வளவு பெரிய பேரழிவுக்கு மத்தியிலும் அங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. உயிர்களை காப்பாற்றணும்னு உலகம் முழுவதிலிருந்து மீட்பு குழுவினர் அங்க ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ஹீரோஸ் ஃபார் ஹியூமனிட்டி போன்ற குழுக்கள் தங்களோட உயிரை பணயம் வச்சு கிறிஸ்துவின் கரங்களா மாறி இரவும் பகலும் தேடினாங்க. இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 9 மாத குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டுச்சு. சில நொடிகளில் அவனுடைய அம்மாவும் உயிருடன் வெளியே கொண்டு வரப்பட்டாங்க. யாராவது வருவாங்க என்ற நம்பிக்கையோட அந்த அம்மா இடிபாடுகளுக்குள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்ததாக மீட்பாளர்கள் சொன்னாங்க. அதுதாங்க தேவனுடைய அன்பின் உண்மையான வடிவம். மீட்பு பணிகள் அடுத்த கட்டத்துக்கு நகர உள்ளூர் சபைகளின் போதகர்களும் ஊழியர்களும் இடிந்த வீதிகளில் இருக்கின்ற மக்களை தேற்றி அடைக்கலம் தர்றாங்க. தி கான்வாய் ஆஃப் ஹோப் கிறிஸ்தவ அமைப்புகள் மூலமா உணவு, தண்ணீர், ஃபில்டர்கள், சோலார் விளக்குகள் போன்ற அத்தியாவசிய உதவிகள் உள்ளூர் சபைகள் வழியா மக்களுக்கு போய் சேருது. இது வெறும் மீட்பு பணி மட்டும் இல்ல, இயேசுவின் நாமத்தால் அவங்களுக்கு கிடைக்கிற மறுவாழ்வு. சுத்தி இருக்கிற எல்லாமே இடிஞ்சு போனாலும் அசைக்க முடியாத ஒரு விஷயம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அதுதான் நம்பிக்கை. கர்த்தராகிய இயேசுவே உடைந்த உள்ளங்களுக்கு நம்பிக்கையையும் மீட்பாளர்களுக்கு பலனையும் தாரும். துயரத்தில் இருக்கும் வெனிசுலா குடும்பங்களுக்கு உம்முடைய சமாதானத்தை தாரும். ஆமென். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி ஒரு விசுவாசமுள்ள ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இயேசுவிடத்திற்கு ஒப்புவித்து ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்து அவருக்கு மறு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்காரு பார்த்தீங்களா? அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டு உறுதியாக நீங்கள் தரித்திருக்கணும். அப்போது உங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவர் கேட்பார். ஒரு சாதாரண ஜெபமாக இருக்கக்கூடாது. அது நீங்கள் ஒரு உறுதியான விசுவாசமுள்ள ஜெபமாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் அதை கேட்டு உங்களுக்கான காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் நினைக்கலாம், நாம் எவ்வளோ ஜெபிக்கிறோமே ஏன் நடக்கலைன்ட்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு ஏற்ற காலம் ஒன்று உள்ளது. அந்த அந்த காலத்தில் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேற்றும். அது வரைக்கும் அவர் உன்னை விட்டு போல, உன்னோட ஜெபத்தை கேட்டுக்கொண்டே உன்னோடு தான் இருக்கார். உனக்கென்ற ஒரு தகுதி ஒரு நாள் வரும்போதோ அது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அது நிச்சயமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் ஜெபத்தை நாம் வைக்க வைக்க நம்ம ஆண்டவரை தேட தேட அந்த காரியங்கள் ஆண்டவர் கை கூட வர பண்ணுவார். அது எப்படி நடக்குன்னே தெரியாது, ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். இது நடக்கப்போ எனக்கு கொஸ்டின் மார்க்கோட விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஆன்சராக ஆண்டவர்
அற்புதத்தை செய்து முடிப்பார். ஆன்சர்னா அற்புதம் தான். அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். அதுதான் நம்ம எழும்பி காரியத்தை நடக்கணும். அதற்கு கர்த்தர் உன்னோடு இருக்கணும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஜெபமும் விசுவாசம் தான். அப்படிப்பட்ட ஜெபத்தையும் விசுவாசத்தையும் நீங்கள் ஐக்கியப்பட்டு ஜெபத்திலே உறுதியாக இருந்து உங்கள் காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கேளுங்கள் அப்போது நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள் வசனம் சொல்கிறது. தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும் என்ற வசனத்தின்படி நீங்கள் எது வேணாலும் கேட்கணும், பார்க்கணும், பெற்றுக்கொள்ளணும். இது எல்லாம் நம்ம எப்படின்னா ஏதோ கடமைக்கென்று பெற்றுக்கொண்டு ஏதோ தேவைக்காக மட்டுமே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்து அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஜெபம் பண்ணி தான் இருக்கிறேன், எனக்கு எந்த காரியமும் வாய்க்கவில்லைன்னு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபம் ஒரு நாளும் வீணாக போகாது. நிச்சயமாய் ஒரு நாள் உங்களுக்கென்ற அந்த நாளை ஆண்டவர் குறித்து அதை நிறைவேற்றுவார். இன்று நீங்கள் சோதனைகள் அகப்பட்டு கொண்டு பல்வேறு வேதனைகளை நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? உனக்கென்ற ஒரு நாளை ஆண்டவர் கொடுப்பதற்காக தான். அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். வசனம் சொல்கிறது மகிழ்ந்து கரை கூறுது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வசனம் சொல்கிறது. நம்ம எப்போதுமே கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போது தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தேவையான பெரிய காரியங்களை நிறைவேற்றுவார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம்தான், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் எவைகளை கேட்பீர்கள் அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என ஆண்டவருக்கு உரைத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சுங்க. அந்த விசுவாசத்தை நீங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அதுதான் அந்த வசனம் கூட இந்த வருஷம் இந்த மாதம் வாக்குத்தத்தை கூட ஆண்டவர் எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற வாக்குத்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது சாதாரண வசனமாக நினைக்காதீங்க. இதேமாரி விசுவாசத்தோடு ஜெபங்க. ஆண்டவர் உங்கள் காரியத்தை நடப்பி பண்ணுவார். உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். இந்த நாள் கூட கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நான் நன்றியோடு ஜெபம் செய்வோமா? ஜெபிக்கலாம் வாங்க. சோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி துதிக்கிறேன் கர்த்தாவே. நாளை கூட சாமி எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருக்கிறான் வாக்குறுதின்படி கர்த்தாவே நீ என்னோடு இருக்க விசுவாசத்தோடு கர்த்தாவே காரியத்தை நடப்பிக்கும்படியா நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துவீர். விசுவாசத்தோடு நான் கைக்கு கர்த்தாவே. சாமி இந்த நாளைக்கு கூட எங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்டு கர்த்தாவே எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக சாமி. கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ள வசந்தபடி கர்த்தாவே எங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் அதை ருசி பார்க்கும்படியாய் உண்மை நாங்கள் தேடுகின்ற மக்களாக எங்களை மாற்றுவீராக. தொடர்ந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எனக்கு ஒரு நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பயல் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிகள் மகிமை உண்டாவதாக. நீங்கள் சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, கர்த்தருக்குள்ளே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.